Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. Super Saravana Stores. ஒரு தடவை மதுரையில் ஒரு ஜோசியர்கிட்ட என்னோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போன போது கண்டிப்பாக இந்த பொண்ணு சினிமாவில் தான் வரும் அப்படின்னு அவர் அடித்து சொல்லிட்டாரு. உடனே எங்கள் தாத்தாக்கு தலைகால் கொள்ளலை. ஸோ இங்கே ஒரு ப்ரோக்ராம் நான் பண்ணேன் ஸ்கூலில். அதில் நம்ம பாலச்சந்தர் சாருக்கு தெரிஞ்சவங்க யாரோ வந்துட்டு இந்த மாதிரி அப்போ உன்னால் முடியும் தம்பியில் கமல் தங்கச்சி ரோலுக்காக பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா மாலா மாலா ஹனிமூன்ற மச்சி, மாலா மாலா கல்யாண வெட்டிங் பேனரு, வெட்டிங் டே கேக்கு இதெல்லாம் எனக்கே அனுப்பியிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல நிறைய. அப்ப பண்ணும்போது இது இந்த அளவுக்கு ஆகும் நாங்க நினைச்சு பார்க்கல. ஏன்னா மாலா மாலான்னு வரும்போதே யாருடான் போது இப்ப நான் வெளியே போகும்போது என்ன சீரியல் சொல்லி பாக்குறது இல்ல பசங்க. மாலா மாலாடா இல்ல. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கவுண்டமணி சார் கூட தான் பண்ணேன். கவுண்டமணி சார் வந்து அப்ப பீக் டு த கோர். அவரை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கும். ஸோ நாங்கள் அந்த இம்ப்ரவைஸ் பண்றது அந்த வேலையெல்லாம் அங்கே வச்சுக்க மாட்டோம். வடிவேல் சாரோட பண்ணும்போதெல்லாம் நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணோம். ஏன்னா வந்து எல்லாரும் உட்காந்து பேசுவோம், இந்த சீனை எப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம், அது எப்படி பண்ணலாம்னு ஒரு வாட்டி ரிகர்ஸ் பண்ணுவோம், டயலாக்லாம் சொல்லி பார்த்துப்போம். கிழக்கு வீதி அன்பு சங்கிலி, அன்பு சங்கிலியில் ஆனந்த் பாபு சாரோட பிஏவா வருவார். ஸோ அது ஒரு படம். அப்புறம் கிழக்கு வீதியில் நானும் அவரும் பேரு. ஸோ இந்த படம் 3வது படம். ஸோ அதனால அவர் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பார். ஸோ அதனால ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஜானர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேற வேறையா மாறும். ஸோ நம்ம ஒரு படம் பண்ணுறது வந்து ஒரு சீரியல் பண்ணுறது 100 படம் பண்ணுறதுக்கு சமம். இப்போ என்னன்னா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் ஆப்போசிட் கேரக்டர் வந்து கொஞ்சம் ஓவரா நடிக்கும் போது நான் வந்து அப்படியாம்மா அப்படின்னு நடிச்சேன்னா நான் அங்க டம்மி ஆயிடுவேன். அப்படியாம்மா அப்படின்னா தான் நான் அங்க நிக்க முடியும். சோ அந்த டிஃபரன்சியேஷன் நம்ம அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிட்டது தான். நான் வந்து 3 படம் ஹீரோயினா பண்ணிருக்கேன். பாலைவன பறவைகள், அன்பு சங்கிலி, ஆனந்த் பாபு சார் கூட. அதுக்கப்புறம் அவங்க நம்ம ஒரு பொண்ணுங்கன்னு சொல்லி 4 ஹீரோயின். நானு, விஜி, கோழிக்கூது விஜி, ராஜாத்தின்னு ஒரு பொண்ணு, பௌர்ணமின்னு 4 பேரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஃபைட்டு சாங். ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களை எல்லாருக்குமே தெரியும். நம்ம கூட ஆக்ட்ரஸ் தாரணி மேம் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட சினிமாவில் அவங்க என்ட்ரி ஆனதுலேருந்து நிறைய விஷயங்கள் ஜாலியாக பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம். ஃபைன் டைம் சினி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் அர்ச்சனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், காட்ஸ் கிரேஸ். ஓகே மேம். எப்படி வந்து நாங்க ஸ்டார்டிங்ல மூவில பார்த்தோமோ அந்த இளமை அந்த அழகு எதுவுமே வராம அப்படியே இருக்கீங்க. முக்கியமா இந்த சாரி உங்களுக்கு ரொம்பவே சூட் ஆகுது, நல்லா அழகா இருக்குது. ஸோ சினிமா பத்தி நிறைய உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் மேம். நீங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே. ஸோ எப்படி மேம் சினிமாக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எப்படி வந்துச்சு? இப்போ எல்லாருமே இன்ஸ்டாவை திறந்தாவே சினிமாவுக்கு போகணுன்ற எய்மோட தான் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு அது எப்படி தோணுச்சு மேம் சினிமாக்குள்ள அப்படின்றது? இப்பெல்லாம் இன்ஸ்டா மூலமா வந்துடுறாங்க, ஹீரோயினா வந்துடுறாங்க, அவங்களோட ரீல்ஸ் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்றாங்க அந்த மாதிரி. அப்பெல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நிறைய பேருக்கு நான் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாலும் ஃபைன் டைம் சினிக்காக திருப்பி இன்னொரு தடவை நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் படித்தது வந்து மதுரை. அங்கே நான் 9th படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் தாத்தா வந்து என்ன பண்ணார், எங்கள் அம்மாவோட அத்தை பையன் ஜெய்சங்கர் சார், ஆக்டர் ஜெய்சங்கர். அப்புறம் எங்கள் அம்மாவோட தாய் மாமா பொண்ணு, அதாவது பாட்டியோட தம்பி பொண்ணு வந்து இளவரசி அவங்க. ஸோ அதனால 2 பேர் அவங்க ஆல்ரெடி ஃபீல்டில் இருந்தாங்க. எங்கள் தாத்தாக்கு என்னென்னா நான் சினிமாவில் வரணுன்ற எண்ணம் அவருக்கு இருந்ததோ என்னமோ, ஆனால் அது அவர் என்கிட்ட சொன்னதில்லை. ஒரு தடவை மதுரையில் ஒரு ஜோசியர்கிட்ட என்னோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போன போது கண்டிப்பாக இந்த பொண்ணு சினிமாவில் தான் வரும் அப்படின்னு அவர் அடித்து சொல்லிட்டாரு. உடனே எங்கள் தாத்தாக்கு தலைகால் கொள்ளலை. இங்கே எங்கள் தாத்தா பாட்டி வீடு இங்கே தான் இருந்தது. ஸோ அதனால் அவர் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டார். நான் இங்கே வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டேன். சரி எப்போ வாய்ப்பு வருதோ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் மதுரையில் ஒரு 7 வருஷம் பரதநாட்டியம் கற்றுட்டு இருந்தேன். ஸோ இங்கே ஒரு ப்ரோக்ராம் நான் பண்ணேன் ஸ்கூலில். அதில் நம்ம பாலச்சந்தர் சாருக்கு தெரிஞ்சவங்க யாரோ வந்துட்டு இந்த மாதிரி அப்போ உன்னால் முடியும் தம்பியில் கமல் தங்கச்சி ரோலுக்காக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி எனக்கு வந்தது தான் அந்த ஒரு என்ட்ரிங்கிறது. ஃபோட்டோ ஷூட்டு அது இதெல்லாம் எடுத்து ஆல்பெல்லாம் போட்டுட்டு எங்கள் தாத்தா அதெல்லாம் வச்சுருந்தாரு.
பட் இது வந்து எனக்கு வந்தது ஒரு பெரிய மோதிர கையால கண்டிப்பா. குட்டுப்பட்டதுங்கிறது. So, தாத்தாவோட ஆசை அப்படியே நிறைவேறி இருக்கு கண்டிப்பா. சோ சினிமாக்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறமா புதுசா இருந்திருக்குல்ல மேம் எல்லாமே பார்க்கும்போது நிறைய ஆமா, நம்ம வந்து அப்பெல்லாம் கேட்டது. ஒண்ணுமே தெரியாது. நான் வரும்போது 14 to 15 இயர்ஸ் நான் வரும்போது 10th கூட படிக்கல, 9th தான் படிச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால வந்து ரொம்ப ஒரு வெறும் களிமண் தான். அந்த களிமண்ல வந்து எப்படி எப்படிலாம் யார் யார் வந்து அதை இது மோல்டு பண்ணாங்களோ அந்த மாதிரி நான் மோல்டாகி நான் நிறைய கற்றுக்கிட்டது தான் சினிமாவில் வந்து கண்டிப்பா. எப்படி நடிக்கணும், எப்படி வந்து நடந்துக்கணும். ஆனால் பிஹேவிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்தது. சின்ன வயசுலேருந்தே பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், ஒரு மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணக்கூடாது, அன்பாக இருக்கணும், இதெல்லாம் வந்து சின்னதுலேருந்து வந்தது தான். ஸோ அந்த குணங்கள் வந்து அது எங்கள் வீட்டிலேருந்து நான் இது பண்ணிக்கிட்டது. பட் சினிமாலேருந்து நான் கற்றுக்கிட்டது வந்து அதே அந்த பெரியவங்களுக்கு இது கொடுக்கறது தான். ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டை பார்த்தா நம்ம மதிக்கிறது, அவங்க காலை தொட்டு கும்பிடுறது, அவங்கள அவங்க மூலமாக நம்ம எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் வந்து. பட் சினிமா நடிப்பு மற்ற விஷயங்கள்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அதில் எனக்கு ரொம்ப பெரிய பங்கு வகிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, உன்னால் முடியும் தம்பியில் பாலச்சந்தர் சார் வந்து நல்லா சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எல் ராஜா சார், அவர் வந்து சங்கர் குரு படம்லாம் பண்ணார்ல, அவர் வந்து அவர்கிட்ட நிறைய சீரியல் பண்ணேன். அப்போ அந்த சீரியல்ல ஒரு கேரக்டரை இந்த சீன் இப்படி பண்ணணும், இது அப்படி பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்லி கொடுப்பாரு. அவர்கிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஸோ நடிப்புங்கிறது வந்து நான் ராஜா சார் கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். கண்டிப்பா மேம். படங்கள்லாம் நடிக்க தொடங்கியாச்சு, ஒரு கேரக்டர் சீரியலும் நடிக்க தொடங்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக்கா உங்களை ரெகனைஸ் பண்ணிருப்பாங்களே, இந்த சீரியலை பார்த்தோம், இந்த படத்துல நடிச்சவங்க, அந்த ஃபர்ஸ்ட் ரெகனைஸ் பண்றது அது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமா இருக்கும். சார் நம்மள பார்த்துட்டு நம்மள கேட்குறாங்க, அது எப்படி இருந்துச்சு மேம் உங்களுக்கு? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் படங்கள் பண்ணி நான் வெளியே போன போது நிறைய பேர் என்ன ரெகக்னைஸ் பண்ணல. ஏன்னா வந்து தியேட்டருக்கு இப்ப நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன்னா அவங்க போய் அந்த தியேட்டர் அந்த படத்தை பார்த்துருந்தாதான் என்ன தெரியும். நான் எப்ப சீரியல் பண்ண ஆரம்பிச்சேனோ, விழுதுகள், மங்கை, சக்தி, இந்த மாதிரி மெகா தொடர்கள் நான் பண்ண ஆரம்பிச்ச உடனே, நான் ரோட்டுக்கு போன உடனே அந்த கேரக்டரோட பேரை வச்சு ஏ சக்தியில் வர ராதா கேரக்டரு, அப்புறம் மங்கையில் மேஜின்றது என்னோட கேரக்டரு, அப்புறம் விழுதுகளில் சாரு, நீங்கள் விழுதுகள் சாரு தானே, நீங்கள் மங்கை மேஜி தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, இதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ரெசிப்ரோகேஷன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீரியல்ங்கிறது வந்து டே டு டே நமக்கு வந்து எல்லாரையும் ரீச் ஆகிறதுனால நமக்கு அந்த ஃபேம் வந்து ரொம்ப கண்டிப்பா மேம். ஸோ படங்கள்னு பார்க்கும்போது கண்டிப்பா மிடில் கிளாஸ் மாதவனை வந்து மறக்கவே முடியாது. அது வந்து எப்படி அதை கொண்டு வந்தாலும் தெரியல, எல்லா கல்யாணத்துலயும் வந்து அதை ஒரு போட்டுருவாங்க, இல்லைன்னா அது வந்து அப்படியே ட்ரெண்டாக தொடங்கிடுச்சு. அந்த கேரக்டர் எப்படி மேம் உங்களுக்கு வந்து? ஆக்சுவலா மிடில் கிளாஸ் மாதவன் பத்தி சொல்லணும்னா நானே நினைச்சே பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு பூம் ஆகும் இது. ஏன்னா மாலா ஹனிமூன்ரா மச்சி, மாலா கல்யாண வெட்டிங் பேனரு, வெட்டிங் டே கேக்கு, இதெல்லாம் எனக்கே அனுப்பியிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல நிறைய. அப்ப பண்ணும்போது இது இந்த அளவுக்கு ஆகும்னு நாங்க நினைச்சு பார்க்கல. ஆனா வந்து எப்பவுமே நான் என்னுடையது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு கேரக்டர் பண்ணாலும் ஒரு சீன் பண்ணாலும் அதுல ஃபுல் டெடிகேஷன் கொடுத்து நான் பண்ணுவேன். ஏன்னா அது நல்லா வரணும், அந்த சீன் நல்லா வரணும்ட்டு. இது இந்த அளவுக்கு வருதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். எவ்வளவு வருஷம் கழிச்சு, ஒரு 20 வருஷம் இருக்கும் அந்த படம் வந்து. ஸோ அது வந்து இறைவனுக்கு தான் நன்றி. ஏன்னா இந்த நேரத்துல இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன், நான் அந்த நேரத்துல நம்ம அந்த படங்கள் பண்ண போது இப்ப 2K கிட்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா எங்களை வந்து தெரியாது. இப்ப இந்த மாலா வந்ததுனால 2K கிட்ஸ் கிட்ட என்ன தெரியற அளவுக்கு இப்ப நான் இருக்கேன். சோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். போகும்போது அது யாரு எந்த படம் அப்படின்னு பாக்கும்போது அது எல்லாரும் என்ன மாலான்னு வரும்போதே யாருடான் போது, இப்ப நான் வெளியே போகும்போது என்ன சீரியல் சொல்லி பாக்குறது இல்ல பசங்க, மாலாடா அப்படின்றாங்க. ஓகே. ஸோ அப்படி படம், சீரியல், படம் அப்படின்னு ரெண்டுத்துலயுமே நீங்க வந்து நடிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஸோ படம்னு பார்க்கும்போது அந்த காமெடி ஜாம்பவான்கள் எல்லாருக்கூடையும் வந்து நீங்க நடிச்சிருக்கீங்க. அந்த ஒருத்தர் கூட நடிக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மேம்? பார்க்கும்போது ஃபுல்லா வந்து காமெடி ஆக்டர்ஸ் அப்படின்னு தான் இருக்கும், அவங்க தான் வந்து ஜாம்பவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா க்ளோஸா நடிக்கும்போது தான் தெரியுமா அவங்களோட ஐடியாலஜியா இருக்கட்டும், அவங்க பேசுற விதமாகட்டும் எல்லாமே. ஸோ ஒருத்தர்கிட்ட நடிக்கும்போது எப்படி நினைச்சுப்பா? விவேக் சார் இருக்கட்டும், இல்ல வடிவேல் இல்ல, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கவுண்டமணி சார் கூட தான் பண்ணேன். கவுண்டமணி சார் வந்து அப்ப பீக் டு த கோர். அவரை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கும். சோ நாங்க அந்த இம்ப்ரவைஸ் பண்றது அந்த வேலையெல்லாம் அங்க வச்சுக்க மாட்டோம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்துருவோம். இம்ப்ரவைசேஷன்லாம் கவுண்டமணி சார் கூட பண்ண மாட்டோம். ஆனா கொடுத்துருக்கறத பர்ஃபெக்டா பண்ணிடுவோம். கண்டிப்பா.
ஏன்னா அங்கே மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுல, ஏன்னா அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆவார். ஸோ அதனால பர்ஃபெக்டாக பண்ணிடுவோம். ஓகே. வடிவேல் சாரோட பண்ணும்போதெல்லாம் நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணோம். ஏன்னா வந்து எல்லாரும் உட்காந்து பேசுவோம், இந்த சீனை எப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம், அது எப்படி பண்ணலாம்னு ஒரு வாட்டி ரிகர்ஸ் பண்ணுவோம், டயலாக்லாம் சொல்லி பார்த்துப்போம். எனக்கு விவேக் சாரோட நான் ஏற்கனவே 3 படம் பண்ணியிருக்கேன். கிழக்கு வீதி, அன்பு சங்கிலி. அன்பு சங்கிலியில் ஆனந்த் பாபு சாரோட பிஏவா வருவார். ஸோ அது ஒரு படம். அப்புறம் கிழக்கு வீதியில் நானும் அவரும் பேரு. ஸோ இந்த படம் 3வது படம். ஸோ அதனால அவர் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பார். ஸோ அதனால ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஸோ 2த்துலையுமே நீங்கள் வந்து நடிச்சிருக்கீங்க, நிறைய பார்த்துருக்கோம். அப்படின்னும் போது 2த்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன மேம்? சீரியல், படம் 2த்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் எப்படி? அது நீங்க இருக்கும்போது ஆக்சுவலா வந்து ஒரு படம், ஒரு சீரியல் பண்றது 100 படம் பண்றது சமம். கண்டிப்பா. ஏன்னா 2 வருஷம் 3 வருஷம் போறதுன்றது ஒண்ணு. இன்னைக்கு வந்து ஒரு சீன் வரும், ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டரே வேற மாதிரி வரும், வில்லியா கூட மாறும். அதனால அந்த ஜானர் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வேற வேறையா மாறும். சோ நம்ம ஒரு படம் பண்றது வந்து ஒரு சீரியல் பண்றது 100 படம் பண்றதுக்கு சமம். சோ அதுல எப்படி மேம் நீங்க பாக்குறீங்க? அதுவும் இல்லாம சீரியல்னு பார்க்கும்போது இப்ப இருக்க சீரியல்ஸ் எல்லாமே மாறி இருக்கு. முன்னாடிலாம் வந்து பார்க்கும்போது அந்த நம்ம வீட்டில் நடக்கிற விஷயம், அது வந்து மேக்கப்பா இருக்கட்டும், இல்லை கேரக்டர்ஸா இருக்கட்டும், அந்த நடிப்பா இருக்கட்டும், அது எல்லாமே அப்படியே விழுந்து பார்ப்பாங்க அந்த முழு இதுவோட. இப்ப இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் சினிமேட்டிக்கா மாறி இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க மேம் அதை சீரியல் பார்க்கும்போது? இல்ல ஆக்சுவலா என்னன்னா எதுவுமே மாறல. வரக்கூடிய என்ன மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ட்ரெஸ்ஸிங் வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் மாறி இருக்கு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்து பொண்ணுன்னா அந்த ஒரு குட்டி போட்டு ஒரு சின்ன ஜட பாவாடை தாவணி அவ்வளவுதான் இருக்கணும், ஒரு வளையல் அந்த மாதிரி. இப்ப பார்த்தா கை ஃபுல்லா வளையல், அப்புறம் லூஸ் ஹேரு, அப்ப வந்து ஜடை தான் கிராமத்து பொண்ணுனா ஒரு ஜடை. இப்ப வந்து சாதா பிளவுஸ் போட்டுப்பாங்க, இப்ப பஃப் கை பிளவுஸ். ஸோ அதெல்லாம் மாறி இருக்கு. அதே மாதிரி டெக்னிக்கல் சைடு மாறி இருக்கு. ஸோ ஆக்டிங் வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து ஷட்டில்டா பண்ண சொல்லுவாங்க, இப்போ ஓவர் கொஞ்சம் எக்ஸாசரேட் பண்ணி பண்ண சொல்றாங்க. இதெல்லாம் தான் டிஃபரன்ஸ். நான் வந்து எல்லா இதுலயும் இருந்துகிட்டே வந்ததுனால நான் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். சோ இது அப்ப இப்படி இருந்தோம், இப்ப இப்படி இருக்கோம், இது இப்படி பண்ண சொல்றாங்க. இப்போ என்னன்னா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல ஆப்போசிட் கேரக்டர் வந்து கொஞ்சம் ஓவரா நடிக்கும் போது நான் வந்து அப்படியாம்மா அப்படின்னு நடிச்சேன்னா நான் அங்க டம்மி ஆயிடுவேன். அப்படியாம்மா அப்படின்னா தான் நான் அங்க நிக்க முடியும். சோ அந்த டிஃபரன்சியேஷன் நம்ம அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிட்டது தான். ஓகே ஓகே மேம். ஸோ நிறைய சீரியல்ஸ் வந்து நீங்க பார்த்துருக்கீங்க. நீங்க வந்து ஒரு படம் வந்து ஹீரோயினா நடிச்சிருக்கீங்க, இந்த பாலைவன. நான் வந்து 3 படம் ஹீரோயினா பண்ணிருக்கேன். பாலைவன பறவைகள், அன்பு சங்கிலி, ஆனந்த் பாபு சார் கூட. அதுக்கப்புறம் அவங்க நம்ம ஊர் பொண்ணுங்கன்னு சொல்லி 4 ஹீரோயின். நானு, விஜி, கோழிக்கூது விஜி, ராஜாத்தின்னு ஒரு பொண்ணு, பௌர்ணமின்னு 4 பேரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஃபைட்டு சாங். இன்னைக்கு வந்தோடனே சார் இன்னைக்கு என்ன சார் சீனுன்னா, அம்மா இன்னைக்கு சாங்மா அப்படின்னு. சார் இன்னைக்கு என்ன சீனா ஃபைட் மான்வாரு. மரத்துல தொங்கிலாம் அடிச்சிருக்கோம். அது எப்படி இருந்துச்சு மேம்? அது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அது யாருன்னா எம்ஏ காஜா சார். அந்த ரோசாப்பூ ரவிக்கக்காரின்னு ஒரு படம், அந்த எம்ஏ காஜா சார் தான் வந்து டைரக்ட் பண்ணது. சோ அவங்க எல்லாம் பயங்கரமான ஜீனியஸ் டைரக்டர்ஸ். அவங்களோட டைரக்ஷன்ல நம்ம நடிச்சதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். நல்ல ஒரு இது. 4 ஹீரோயின். அதுல அவங்களுக்கு மட்டும் விஜய்க்கு மட்டும் பேர் உண்டு, எங்க 3 பேருக்கும் பேர் கிடையாது. சோ நாங்க வந்து அவங்க மாமியார் கொஞ்சம் இதா இருப்பாங்க, இந்த மாதிரிலாம். அந்த ஊர்ல ஒரு ரவுடி இருப்பான், ஒரு கெட்டவன் இருப்பான், அவனெல்லாம் ஃபைட் பண்ணி அடிக்கிறது, அவன் பண்ற தப்பெல்லாம் தட்டி கேட்கறது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு புரட்சி பெண்கள் மாதிரியான ஒரு கேரக்டர் போறது, கிராமத்துல இருக்கக்கூடிய புரட்சி பெண்கள். ஓகே ஓகே மேம். ஸோ ஹீரோயினாவும் வந்தாச்சு, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணும்ன்ற ஐடியா இருந்துச்சா இல்ல வேணாம் நினைச்சீங்க? ஏன்னா அதுக்கப்புறம் பார்க்க முடியல படங்கள்ல ஹீரோயினா வர்றது அப்படின்றது. இல்ல ஆக்சுவலா என்னன்னா நான் வந்து தங்கச்சியாவே நடிச்சிட்டு இருந்தவ ஹீரோயினா மாறினேன். ஹீரோயினா மாறினதுக்கு அப்புறம் தங்கச்சியா போக முடியல. அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, போது நீ நடிச்சது, உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னாங்க. என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் கல்யாணமான்னு சொல்லும் போதுதான் 1994-95ல இந்த விழுதுகள் சீரியல், மெகா சீரியல் வந்தது. அதுல நுழைஞ்சதுதான் கண்டினியூஸ் ஒரு 20-22 இயர்ஸா 28 days மந்த்லி பிஸி. 3 சீரியல் 4 சீரியல் பண்ணிட்டே இருப்பேன். வீக்லி ஒன்ஸ் ஒரு 5 நாள் 6 நாள் ஒரு சீரியல், 5 நாள் 6 நாள் ஒரு சீரியல், அந்த மாதிரி. இப்ப வந்து எப்படின்னா
1 to 15 ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா அந்த கமிட்மெண்ட்டுக்கு வேற எதுவும் வைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க திடீர்னு கூப்பிடுறாங்க. ஓகே. ஸோ அதனால இப்போ பண்ணா மேக்ஸ் 2 சீரியல் பண்ணலாம். 1 to 15, 16 to 30 அவ்வளோதான். ஓகே.